நமஸ்காரம். ஓம் மகாஷி சத்குரு அகத்திய குருவே நமக. இன்றைக்கு தியானம்ன்ற தலைப்பு கீழே தான் அகத்தியர் வழிபாடம் என்னும் புக்கில் இருந்து தியானத்தை பற்றி பார்க்க போகிறோம். தியானத்தை பற்றி ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க. தியானம் எதுக்காக பண்ணணும், விழிப்பு நிலை என்ன, உங்களோட ஆரம்ப நிலை, அதாவது சக்கரங்களை அறியணும். அதுக்கப்புறம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும். சும்மா குழந்தைய தொட்டியில் தள்ளி விட்டுட்டு நீச்சல் அடினா அடிக்காது. அப்படி என்ன, எப்படி பிராணாயாமம் பண்ணணும், அப்புறம் எப்படி தண்ணியை வந்து முன்னோக்கி பின்னோக்கி தள்ளணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த நீச்சல் பழகும் போது சொல்லி தருவாங்க. அது மாதிரி தியானத்தை பற்றி சிறு சிறு விஷயங்களை சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதன்படி ஃபஸ்ட்டு பிராணாயாமத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ முழுமையாக பார்க்கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு. அதாவது தியானம் பற்றிய கேள்வி, அதாவது தியானம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சொல்கிறாங்க, அகத்திய ஐயா சொல்கிறாங்க, இது ஒரு நல்ல கேள்வி. உலக மக்களுக்கு தியானத்தை அறிமுகப்படுத்தும் பணியை உனக்கு தருகிறேன். இப்பொழுது எல்லாம் உலக வாழ்க்கையில் அடிபட்டு புண்பட்ட பெரும்பாலானோர் தியானத்தை தேடி சென்று கொண்டு இருக்கும் தருணம் இது. தியானத்தை கற்றுக் கொடுக்கும் குருக்கள் பல பேர் இருந்தாலும் கற்றுக் கொடுக்கும் விதத்தில் வேற்றுமைகள் உண்டு. யார் எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அடிப்படையான தியானம் விதானமானது. மகரிஷி பதஞ்சலி தந்தருடைய அஷ்டாங்க யோகம் முக்கியமானது. இதில் அவர் தந்த வெவ்வேறு படிகளில் செல்லும் விதம் வேறு வேறு திசையில் சிறிது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சிலர் தியானத்தில் உடனடியாக உட்கார வைத்து ஒரு மந்திரத்தை கொடுத்து அதை ஜபிக்க சொல்கின்றனர். தொடர்ந்து இதை கவனித்தால் இது தேர்வு அடைந்தவர் வெகு அளவில் இருக்கின்றனர். அதாவது இதில் வந்து தேர்ந்தவங்க வெகு குறைந்த அளவில் இருக்கின்றனர் சொல்கிறாங்க. சும்மா உட்கார வச்சு மந்திரத்தை சொல்லு, நேராக நீ வந்து பரமனை அடையலாம், இல்லைன்னா பரம ஆத்மா கிட்ட உங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ரொம்ப கம்மின்றாங்க. இந்த விதமான தியானத்தில் எல்லா வித தியானங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது ஞானம். ஞானத்தை புரிந்து கொண்டவன் தியானத்தில் செயலாக கொள்வது எளிதாகும். அப்படி என்றால் எந்தவித ஞானம் தியானத்திற்கு அடிப்படையாகிறது, இதை பார்ப்போம். முதலில் தியானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோருக்கு வேண்டியது தன்னை பற்றிய அறிவு. அதாவது தான் யார், எங்கிருந்து வந்தேன், எதற்காக பிறந்தேன், நான் செய்யும் கடமைகள் என்ன, ஆத்மா என்றால் என்ன, மனது என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, இம்மூன்றுக்கும் உள்ள உறவு என்ன. இதை தெரிந்த பின்பு தியானம் என்றால் என்ன, எப்படி தியானம் செய்ய வேண்டும், எதற்காக தியானம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதல் கேட்ட கேள்விக்கு போதிய அளவு விவரங்களை அவ்வப்போது தந்திருக்கின்றோம். இரண்டாவது கேள்வி, தியானத்தை பற்றி, தியானம் செய்யும் முறை, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் அதுக்கு சொல்கிறேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க என் கீழே. அதாவது ஆசனம், அதுக்கு கீழே சொல்கிறாங்க. அதாவது தியானத்திற்கு முன் ஓரிடத்தில் அமரும் விதானம் பற்றி. வெகுவாக தியானத்திற்கு என்று ஒரு தேர்ந்து எடுத்த இடம் தேவை. தான் அமரும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஜனன நடமாட்டத்தில் இருந்து சற்று தொலைவில் இருப்பது நன்று. சப்தம் இல்லாத ஒரு இடம் நல்லது. இவை அவர்களுக்கு பொருத்தமான சமயத்துக்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இயற்கை சூழ்ந்த இடம் நன்று. நிழல் தரும் ஆலமரம் போன்ற மரங்களில் அடியில் உட்கார்ந்து தியானம் செய்தால் நல்லது. அருவிகள் அல்லது நீர்வீழ்ச்சி, நதி, அலை மோதும் சமுத்திரம், இப்படி நீர் சூழ்ந்த இடங்களில் தியானம் செய்வது நல்லது. இத்தகைய சூழ்நிலைகள் கிடைக்காவிட்டால் வீட்டில் கடவுள் அறைகள் முன்பு உட்கார்ந்து தியானம் செய்யலாம். வீட்டில் சுத்தமான எந்த ஒரு இடத்திலும் செய்யலாம். அதாவது சுத்தமாக இருக்கிற எந்த இடத்துலையும் வீட்டில் செய்யலாம். சாமி ரூமுன்னு மட்டும் சொல்கிறீங்களா, அப்படியும் இல்லைன்றாங்க. பயணத்தின் போது தியானம் செய்வது சிறிது கடினம். அப்படி தானே, பயணம் செய்யும் போது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது ரொம்ப கஷ்டம். போவோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம சாத்தியம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க, கடினம்னு சொல்கிறாங்க. பொருட்படுத்த வேண்டிய பொருள். முன்பெல்லாம் புல் அடங்கிய ஒரு சிறிய ஆசனத்தை உபயோகப்படுத்தி வந்தனர். இப்போது இயற்கை பொருளாலாகி எந்த ஒரு ஆசனத்தையும் தயாரித்து, அதாவது விரிப்பு சொல்றாங்க, அதன் மேல் நீங்கள் உட்காரலாம். மரத்தினாலான மனையை உபயோகிக்கலாம். புலித்தோல், மான் தோல் இவைகளை மிக கடினமான தியானம் செய்யும் உயர்ந்த நிலையில் தேர்வான தியானிகள் உபயோகிக்கலாம். இதில் தியானம் செய்பவர்கள் பொதுவாக ரிஷிகள் அல்லது பரமஹம்ச சரியத்திற்கு ஈடுபடும் சன்னியாசிகள். இயற்கை புல்லின் மேல், ஒரு குன்றத்தின் மேல் அல்லது மரத்தின் அடிவாரத்தில் இருக்கும் திண்ணையின் மேலும் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். சமயம், இப்போ ஆசனம்னா விரிப்பு தான் சொல்றாங்க. நான் பத்மாசனம் அந்த மாதிரி ஒரு ஆசனம்னு நினச்சேன், ஆனால் ஆசனம்ங்கிறது விரிப்பை சொல்றாங்க ஐயா.
ஒரு கீழே விரித்து உட்காருவீங்கள்ல, அந்த இதை சொன்னாங்க. இப்போ வந்து சமயம் சொல்கிறாங்க, எப்போ பண்ணலாம், எந்த சமயத்தில் தியானம் செய்யலாம். பொதுவாக கதிரவன் ஒளியை பெருக்கும் முன் இருட்டில் மறையும் போதும் தியானம் செய்யலாம். தியானத்தின் முன்னேறியவர்கள் அதிக நேரம் தியானத்தில் தன்னை மறந்து உட்காரும் நல்ல சமயம் என்றால் நடு இரவு அல்லது பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் சமயம் அது. ஒரு நாளில் பல தடவை தியானம் செய்வோருக்கும் நிசப்தமான இடம் தேவை. இவர்கள் வெளிச்சம் குறைந்த ஒரு அறையில் அமர்ந்து தியானம் செய்யலாம். எத்தனை தடவை தியானம் செய்யலாம் என்பது தியானத்தை செய்யும் அவர்களுடைய சந்தர்ப்பங்கள், ஆத்ம பலத்தின் சக்தியும் நிஷ்டையும் பொறுத்து இருக்கின்றன. தியானத்தில் துவங்கி பெரும்பாலானோருக்கு சில நிமிடங்கள் மட்டும்தான் கண்மூடி ஊரிடத்தில் அமர முடிகின்றது. தியானத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்த ஞானிகளுக்கு இத்தகைய எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அவர்கள் எங்கு வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். அதற்கும் மேலானவர்கள் வெளி உலகத்தில் நடக்கும் செயலிலும் ஈடுபட்டு இருந்திருந்தாலும் அவர்களின் ஒரு பாகம் தியானத்தில் லயமாகி இருக்கும். அவர் செய்யும் நித்திரையும் தியான நித்திரையாகும். இது வந்து உயர்ந்த ஆத்மாக்கள் பண்ணுற இந்த விஷயம்லாம் அவங்க பண்ணுவாங்க. சில ஞானிகள் பேசுவாங்க, ஆனால் உள்ளே வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அகத்தி சாய நமக, ஒரு தியானத்தில் அமர்ந்திருப்பாங்க, நிதானத்தில் இருந்திருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க, மேன்மையானவர்கள் வெளி உலகத்தில் நடக்கும் செயலிலும் ஈடுபட்டு இருந்திருந்தாலும் அவர்களின் ஒரு பாகம் தியானத்தில் லயமாகி இருக்கும். அவர் செய்யும் நித்திரையும் தியான நித்திரையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துருப்போம் இதில். மேலும் எனக்கு ஒரு சிறிய கேள்வி உண்டு. அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கான இந்த மாயை உலகத்தில் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மோஸ்ட்லி கல்யாணம் ஆனவங்க தான் இந்த மாதிரி கேட்குற வழக்கத்துக்கு உண்டுன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. எனக்கு சிறிய ஒரு சஜஷன் இருக்குது. அதாவது தாம்பத்தியத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு புத்தகமாக வந்தால் வாங்குவீர்களா? இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பரிசீலனிங்க. உங்களுக்கு இது வேணும், இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிய விரும்புகிறீங்க, இல்லைனா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எங்கள் மேம் கிட்ட நான் சொல்கிறேன். ஐயா அகத்திய பெருமான்னா அகத்திய பெருமான் அருளாலையும் லோபமுத்ரா அம்மா அருளாலையும் அந்த புத்தகம் வெளி வந்தது எப்போன்னா இந்த 2026 பிப்ரவரி 15 சிவராத்திரி அப்போ. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, இது வந்து ஒரு லாபத்தின் நோக்கத்துக்காக இல்லை. இது வந்து மக்களுக்கு நலனுக்காக இது எழுதின விஷயங்கள். எப்படி இப்போ நம்ம கஜராஜ சுவாமிகளில் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு, எப்படி இந்த உலகத்துக்காக தான் வாழ்ந்திருக்காங்க, இந்த உலகத்துக்கு தான் இந்த புத்தகம். இது வெறும் புத்தகம் கிடையாது, அப்படிதானே? இந்த கலியுகத்தில் இது ஒரு பகவத்கீதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க, அதையும் நான் போஸ்ட் பண்ணலை. எல்லா விதமான குருமார்களும் எழுதியிருப்பாங்க. இப்போ அகத்திய ஐயாவை நான் கும்பிட்றதுனால எனக்கு இது பகவத்கீதைன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி பின்பற்றுங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயம், நான் என் குரு பெருசு உங்கள் குரு அப்படி கிடையாது. அது தேவையில்லாத பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், மூலப்பொருள் வந்து ஒன்று தான். எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற அந்த ஒரு இடத்த பல பேர் டைரக்ஷன்ஸ் அங்கங்கே பிரிஞ்சு சொல்லி ஒரு கொஞ்சம் கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அந்த பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த குருமார்களோட வேலை. அப்போது நம்ம வந்து எந்த குருனாலும் நீங்கள் கும்பிடுங்க. ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான், இப்போ நான் செய்கிற வேலையில் என் குரு பெருமை அடையணும். அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த கொள்கை வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அதாவது இப்போ நம்ம வந்து ஒழுங்காக இருக்கோம், யாரையும் கஷ்டப்படுத்தலை, எந்த குருவையும் தப்பாக பேசலை, நம்ம இப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் அவனை அதை பின்பற்றுறேன், இல்லைன்னா பின்பற்ற முயற்சிக்கிறேன், இப்படியாவது நான் இருக்கணும். அப்போ அதுதான் நான் வந்து என்னோடய குருக்கு நான் தர்ற காணிக்கை. ஆமாம், நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கணும்னு நானும் விரும்பி கேட்டுக்கிறேன். இது வந்து இந்த புத்தகம் வந்து தாம்பத்தியத்தை பற்றி தான். அதனால் ஒரு வியாபாரத்தை நோக்கத்துலலாம் இதை நான் கேட்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். அதற்கான விஷயங்கள் என்ன ஏதுன்னு நான் மேம் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். நமஸ்காரம்.